Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு vlogல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கி vlog ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ருட்டீன் வீடியோ மாதிரி தான் பார்க்க போகிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் நான் வழமையான நாட்களை விட கொஞ்சம் அதிகமாக தூங்குவேன். சுபகு தொழுதுட்டு ஒரு 7 மணி வரைக்கும் தூங்கி எழும்பிட்டு தான் காலை சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி காலை சாப்பாடு இந்த சங்குப்பூ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இங்கிலீஷால் பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போட்டு ஒரு பாச்சோறு செஞ்சுட்டு சைட் டிஷ்ஷாக ஒரு தேங்காய் சம்பல் செய்வோம் அப்படின்னு தான் பறிச்சுட்டிக்கிறேன். அதோட இன்றைக்கி தோட்டத்தில் கிடைக்கிற கொஞ்சம் அறுவடையும் அப்படியே பறிச்சுட்டிக்கிறேன். நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிற இந்த பூவை எங்கள் எத்தனை பேர் சாப்பாட்டில் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணிக்கை மிச்சம் குறைவாய்க்கும் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும். இந்த பூட பயன்களை நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்குறீங்க, அப்படி இல்லாட்டி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புதினப்படுவீங்க. அந்தளவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸ்பெஷலாக சொல்ல போனேன்டா சீனியை கட்டுப்படுத்துறது, கொலஸ்ட்ரால் கட்டுப்படுத்துறது, ஹார்ட்டை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறது, ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது, அப்படி சொல்லிட்டே போகலும் நீங்கள் கட்டாயம் இதை பற்றி தேடி பாருங்கள். அப்போ இந்த பூவை காய வச்சு உங்களுக்கு டீ போட்டு குடிக்கலும். சும்மா அதில் சுடுதண்ணியை போட்டு கொஞ்சம் தேம்பானி அப்படி இல்லாட்டி கொஞ்சம் சீனி போட்டு குடிக்கலும். இல்லாட்டி அழகான கலர் எடுக்கலும் இந்த பூலேருந்து. அப்போ நான் இன்றைக்கி இந்த பாச்சோருக்கு கலர் எடுக்கிறதுக்கு தான் நேற்று ஏற்கனவே இந்த காஞ்ச பூ அதோட நான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்த பூ ரெண்டையும் நல்லா அலசி கழுவிட்டு நான் ஏற்கனவே காய வச்சதில் என்னவாவது மண் அந்த மாதிரி இருக்குமுண்டு நான் ஒரு சுத்தமான துணியில் போட்டு கட்டி தான் இன்றைக்கி சுடுதண்ணியில் போட போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அப்படியே போடலும். உங்களுக்கு போட்டுட்டு அந்த பூ நல்லா வெள்ளை கலர் ஆகிற வரைக்கும் அதோட கலரை எடுத்துக்கணும். நான் அப்படியே போட்டு இதை ரைஸ் குக்கரில் கொதிக்க வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி பாச்சோறு செய்கிறதுக்கு பெரிய அரிசி பச்சரிசி எடுத்துக்கிறேன். பாச்சோறு ரெசிபி பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும். நான் செய்கிறதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நான் சங்குப்பூ கலர் போட்டு செய்கிறதால இது ஸ்பெஷல் ஆயிக்கலும். சோறு சாப்பிடாத புள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா இந்த பூடை கலர் எடுத்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஆசைக்கே சாப்பிடுவாங்க. இப்போ என் புள்ளைகள் எல்லாம் இந்த கலருக்கு ஆசைப்பட்டு தான் சாப்பிடுவாங்க. அதோட நான் ஒரு நாளும் இந்த அரிசி கழுவுற பருப்பு கழுவுற தண்ணிகளை வீசாமல் இந்த செடிகளுக்கு போடுவேன். நீங்கள் வீட்டுக்கு வச்சு செடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மிச்சம் பிரயோசனமாய்க்கும். இந்த அரிசி பருப்பு கழுவுற தண்ணியை கட்டாயம் நீங்கள் இண்டோர் பிளான்ட்ஸுக்கு ஊற்றலும். அதோட இந்த பூட மேக்ஸிமம் கலர் எல்லாம் நல்லா வந்துட்டு நான் இதெல்லாம் இப்படி புழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசை போட்டுக்க போகிறேன். நான் இப்போக்கு கொஞ்சம் உப்பு சேர்ப்பேன். பிறகு பாலோட தான் மிச்ச உப்பெல்லாம் கணக்காக சேர்க்குறேன். பாலோட சேர்த்தோம் அப்படின்னா தான் பாச்சோட உப்பு டேஸ்ட் நல்லா அளவாக நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அரிசி ஃபுல்லாகவே நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே விட்டுறணும். இப்போ இந்த தண்ணியிலே 100% அரிசி வெந்துடணும். அதுங்காட்டி நல்லா வேக வச்சுக்குவோம். அதோட நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து தேங்காய் பிச்சு தான் இந்த பாச்சோறு செய்ய போகிறேன். நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிற இந்த தேங்காய் தண்ணியையும் வீசாமல் கட்டாயம் உங்களோட சாப்பாட்டுக்கு எடுத்துக்கோங்க. ரைஸ் குக்கரில் பொங்கிச்சு அப்படின்றாக்க கொஞ்சம் மூடி இந்த மாதிரி திறந்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கட்டிப்பால் மட்டும்தான் எடுக்க போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் தேங்கடை கட்டிப்பால் ஃபுல்லாகவே அப்படி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் பால் டேஸ்ட்டாக பாச்சோறு நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ இந்த பாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்தோம் அப்படின்னா தான்
பாச்சோறு வந்துட்டு நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். போட்டு நல்லா கரைச்சி விட்ட பிறகு ரைஸ் குக்கரில் தண்ணி பார்த்தீங்க அப்படின்டா கொஞ்சம் மீந்துச்சு அப்படின்டா போதும். இப்படி நல்லா குறைஞ்சி கொஞ்சமாக தண்ணி கக்கலை பாலை நல்லா ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்ட பிறகு இந்த பாச்சோறு கொஞ்சம் நல்லா இறுகி வர வரைக்கும் அப்படியே வச்சிடணும். சில ரைஸ் குக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்டா இடக்கடை ஆஃப் ஆகும். அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு இடக்கடை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஈந்திச்சி அப்படின்னா 2 ரம்பத்துண்டு கட்டாயம் பாச்சோறுக்கு சேர்த்துக்கோங்க, நல்ல மனம் ஐக்கியம். என்னைட்டு இன்றைக்கு வீட்டில் ஈக்கலை சுட்டி நான் சேர்க்கலை. பாச்சோறு இன்றைக்கு கட்டி வெட்டுவோம் அப்படின்ட்டு வாழை இலையொண்டு தான் பறிச்சிட்டிக்கிறேன். பால் ஊற்றின பிறகு ரைஸ் குக்கர் இடக்கடை ஆஃப் ஆகுது அப்படின்டா கொஞ்சம் இப்படி திறந்து இடக்கிடக்கி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ இப்போ நான் காட்டுற மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துச்சு அப்படின்னா உங்களோட பாச்சோறு ரெடி ஆகிட்டு ஆரக்கலை வந்து இது நல்லா கல்லாயிரும். இப்போ நீங்கள் கட்டி வெட்டுறீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சிலே ஒரு வாழை இலையில பரத்திருங்க. அப்படி இல்லாட்டி ஒரு சகன் மாதிரி பெரிய பிளேட் மாதிரி என்னவாக இருந்துச்சு அப்படின்னா பரத்தி இப்போ நான் காட்டுற மாதிரி கட்டி வெட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கணும். இப்படி நல்லா மட்டப்படுத்திட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் கட்டி வெட்டிக்க வேண்டியதான். இது நல்லா ஆறின பிறகு கட்டியெல்லாம் வந்து நல்லா பிளத்துரும். அப்போ அதுக்கு பிறகு உங்களுக்கு எடுத்து சர்வ் பண்ணிடும். இப்போ இந்த பாச்சோருக்கு நான் தேங்காய் சம்பல் தான் அரைச்சிக்க போகிறேன். அதுக்கு தான் கொஞ்சம் கொச்சிக்கவை இப்படி போட்டு வறுத்துட்டிக்கிறேன். எல்லோரும் வந்து பாச்சோருக்கு கட்டை சம்பல் தான் செய்வாங்க. ஆனால் எங்களோட வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்கிறதால அவங்க கட்டை சம்பல் சாப்பிட மாட்டாங்க. அதை சுற்றி நான் எப்போவுமே தேங்காய் சம்பல் தான் செய்வேன். நீங்கள் ஒரு நாளும் செஞ்சில்லை அப்படின்டா கட்டாயம் பாச்சோரோட தேங்காய் சம்பல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். இப்போ கொச்சிக்கவை வறுத்து கொஞ்சம் அரைச்சோம் அப்படின்டா சம்பல் வந்துட்டு நல்லா மனம் ஆயிக்கும். இப்போ நான் காட்டுற இந்த முறையிலே நீங்கள் அம்மியில் அரைக்கிறீங்க அப்படின்டா அரைச்சிக்கோங்க. மிக்சி ஜார் பயன்படுத்துகிறீங்க அப்படின்டா எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு ஒரு ரெடியாக அரைச்சிக்கலும். ஆனால் என்ன தான் இருந்தாலும் இந்த அம்மிட டேஸ்ட்டுக்கு வரவே வராது இல்லையா. முதலாவது கொச்சிக்காவை வந்துட்டு நல்லா அரைச்ச பிறகு தேங்காய் கொஞ்சம் கருவேப்பிலை உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஈந்துச்சி அப்படின்டா தக்காளி துண்டுன்னு வச்சுக்கோங்க, நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். தேங்காய் நல்லா அரைப்பட்ட பிறகு சின்னொரு வெங்காயத்துண்டு கொஞ்சம் மாசி போட்டு எல்லாத்தையும் நொறுக்கி எடுத்துடணும். இந்த வெங்காயத்தையும் மாசியையும் வந்துட்டு நல்லா பட்டு மாதிரி அரைக்கப்படாது, டேஸ்ட் இல்லா பித்திரும். இப்படி நொறுக்கி விட்டுட்டு தேங்காவோட நல்லா கலந்து எடுத்துட்டோம் அப்படின்டா சம்பல் வந்துட்டு ரெடி ஆயிரும். கடைசியாக தேசிக்காய் புளி வந்துட்டு நான் எப்போவுமே இந்த அம்மியில் வச்சே சேர்த்துக்குவேன், அப்போ தான் நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். உப்பு புளி எல்லாம் சரியாய்க்குதா அப்படின்னு பார்த்து இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சேர்த்துக்கலும். அப்போ சம்பளையும் அரைச்ச பிறகு என் பாச்சோத்து கட்டியெல்லாம் பார்த்தேன்டா நல்லா பிளத்திருந்துச்சு. அப்போ பிள்ளைகள் வந்து அந்த கலருக்கே வேணும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு தான் சர்வ் பண்ணுறேன். ஆரோக்கியமாக இந்த சங்குப்பூவால் செஞ்ச பாச்சோரோட அம்மியில் அரைச்ச சம்பல் அதோட சின்னொரு உப்பு தேசிக்காய் துண்டு வச்சுக்கிறேன். எங்களோட காலை சாப்பாடு வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு.
கட்டாயம் நீங்கள் பாச்சோறு இப்படி செய்யலை அப்படின்னா ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவல்லைக்கும். அப்போ சாப்பாடெல்லாம் முடித்த பிறகு என் உள்ளுக்கு வளர்க்குற இந்த பிளான்ட்ஸுக்கு தான் நான் அந்த அரிசி தண்ணியை ஊற்றிட்டிக்கிறேன். அப்போ காலை சாப்பாடெல்லாம் முடித்த பிறகு இன்றைக்கு ஒரு வேலைக்குது. இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஈரப்பிலாக்கா சீசன். breadfruitக்கு தான் நாங்கள் ஈரப்பிலாக்கா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ மலிவாக கிடைக்கிறத நாங்கள் சரியான முறையில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சோம் அப்படின்னா இல்லாத காலத்துலேயும் எங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கலும். அப்போ நான் கொஞ்சம் இப்படி ஈரப்பிலாக்காவை வெட்டி இதால் கொஞ்சம் முறுக்கு பைட்ஸ் அப்படின்ட்டு ஸ்ரீலங்காவில் சொல்லுவோம். புள்ளாளுக்கு பொரிச்சு கொடுக்க போகிறேன். அதுக்கு தான் இப்படி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிட்டிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சமாக உப்பு போட்டு பிரட்டிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் பொன்னிறம் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த நொறுக்கு தீனியெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கடையில் வெறுமனே மைதா மாவு வச்சு வாங்கி கொடுக்குற அந்த மிக்சர் அந்த மாதிரி நொறுக்கு தீனிகளை விட மிச்சம் ஆரோக்கியமாகவும் டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவல்லைக்கும். இப்போ breadfruit கிடைக்கிறதால கட்டாயம் நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு உரப்புக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொச்சிக்க தூள் உப்பு போட்டு பிரட்டி சாப்பிடலும். இல்லை இனிப்புக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் சீனிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் இறுகி வர வரைக்கும் கொதிக்க விடணும். அதுக்கு பிறகு பொரிச்சு வச்சிக்கிற இந்த ஈரப்பிலாக்கா பீசஸை போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்தெடுக்கணும். அப்போ அந்த இனிப்பெல்லாம் வந்து மேலால் கோட்டாகி நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சாதாரணமாக பானி காய்ச்சி இந்த பீசஸ்க்கு மேலே ஊற்றி கூட சாப்பிடலும் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அப்போ நான் இனிப்புக்கு வேறு உரப்புக்கு வேறு செஞ்சு வைக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு பிலாக்கா வீட்டிலேருந்து எடுத்துக்கலுமா இருந்தா, அப்படி இல்லாட்டி உங்களோட ஏரியாவில் மலிவாக கிடைக்குதுண்டா அதுகளை வச்சு உங்களுக்கு இந்த முறுக்கு பொரிக்கிற மாதிரி விஷயங்களை போட்டு ஒரு கைத்தொழில் இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சும்மா ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன். என்னையை விட எவ்வளோ புதுமையான ஐடியாக்கள் நிறைய இருக்கிற எவ்வளோ பேர் இருப்பீங்க. முயற்சி செஞ்சு பாருங்கள். இன்ஷால்லா இந்த பிலாக்கா புலசிக்க மட்டும் இல்லாமல் அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிற மரக்கறி பழங்கள் மாஷால்லாண்டு ஸ்ரீலங்காவில் வந்துட்டு ஒவ்வொரு சீசனுக்கும் ஏதாலும் ஒரு மரக்கறி பழம் கிடச்சிட்டே தான் நிற்கிது. அப்போ அதுகளை வச்சு உங்களுக்கு உங்களோட இனோவேஷன்ஸ் போட்டு கட்டாயமாக ஒரு கைத்தொழில் தொடர்ந்து செஞ்சுட்டு போகலும் ஐக்கியம். முயற்சி செஞ்சு பாருங்கள். இப்போ ஸ்ரீலங்கா வந்துட்டு ஒரு நிலைமைக்கு வாரத்துக்கு எங்களுக்கு தேவையானதை அதிகமாக வந்துட்டு நாங்களே உற்பத்தி செய்ய பார்க்கணும். எங்களோட உற்பத்தியில் அதிகமாகிறத ஏற்றுமதி செய்யணும். இந்த 2 விஷயங்களை செஞ்சாலே இன்ஷால்லா ஸ்ரீலங்கா வந்துட்டு வேறு லெவலில் வரும். அப்போ இந்த ஏற்றுமதி அப்படின்றத கொஞ்சம் அங்கால வச்சுட்டு முதலாவதாக எங்களோட நாட்டுக்கு தேவையானதை இயன்றளவு எங்களோட நாட்டிலே உற்பத்தி செய்ய பார்க்கணும். அதுக்கு எல்லா தரப்புலையும் இந்த கைத்தொழில்கள் வந்துட்டு ஆரம்பிக்கப்படணும் அப்படின்ற ஒரு குட்டி மெசேஜை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அளவாக சாப்பிடுங்க. அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.